ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகில் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேன். தென்காசி மாவட்டம், தென்காசி டு திருநெல்வேலி செல்லக்கூடிய 4 வழிச்சாலைக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம இடம் வடக்க பார்த்த மனங்க. இங்கே பாருங்கள், அந்த காம்பவுண்ட் வாலுக்கு மேற்க அப்படியே வந்தீங்கன்னா அந்த இடம் தாங்க. இங்கே அந்த பென்சிங் வரைக்கும் ஒரு 50 அடி. நம்ம இடத்துக்கு பின்புறமும் ஒரு பாதை இருக்குது. இங்கே பாருங்கள், பைக் போது பாருங்கள், அங்கேயும் ஒரு பாதை இருக்குது. அங்கே அந்த ரோடு பேஸில் 50 அடி ரோடு பேஸ் உண்டு. இந்த ரோட்டில் தென்காசி டு திருநெல்வேலி போர்வை மேலே ஒரு 50 அடி அருமையான இடம். பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து 12 லட்ச ரூபா கேட்குறாரு. இங்கே பாருங்கள், 4 வழிச்சாலையிலே அருமையான இடம். தார் ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 50 அடி இருக்குங்க. 50 அடி இருக்குது. நம்மளுக்கு 2 ரோடு பேஸ் இருக்குது. அந்த பக்கமும் ஒரு ரோடு பேஸ் இருக்குது, கூடி ரோடு பேஸ் இருக்குது. சென்ட் மொத்தம் 10 சென்ட் தாங்க. கம்மியான இடம் தான். பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து 12 லட்ச ரூபா கேட்குறாரு. நம்ம டேரெக்டாக பார்ட்டி தாங்க. பார்ட்டி டு பார்ட்டி உட்காந்து பேசிக்கணும் கூட கம்மியாக எடுத்தாரேன். என் நேரே வாங்க. தார் ரோடு பேஸில் கம்மியான இடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், தென்காசி அவ்வளோதாங்க. என்ட்ரன்ஸு, தென்காசியோட என்ட்ரன்ஸுக்கு மிக அருகாமையில் அருமையான இடம். 4 வழிச்சாலையில் இது ஒரு 10 சென்ட் இடம். பாருங்கள், இதுதான் இடம். தேவைன்னா இடம் பிடிச்சிருந்தா கோல் நம்பர் கால் பண்ணுங்கள். டேரெக்டாக பார்ட்டி கூப்பிட்டு போகிறேன். பார்ட்டி டு பார்ட்டி உட்காந்து பேசிக்கணும் கூட கம்மியாக எடுத்துடலாம். இங்கே ஒரு 4 கடையை போட்டுக்கலாம், பின்னாடி ஒரு 4 கடை போட்டுக்கலாம், நடுவில் வீடு கட்டினா கூட கட்டிக்கலாம், இல்லை மேலே மாடி எடுத்து இன்னொரு மாடிக்கு வீடு கட்டினா கூட கடை கட்டினா கூட கட்டிக்கலாம். ஒரு அருமையான இடம். ரோடு பேஸ் 2 ரோடு பேஸ் இருக்குது. ஒரு வேலையே இருக்குது, அந்த பக்கம் சப் ரோடு இருக்குது, அதிலே இருக்குது. இடம் தேவைன்னா இடம் பிடிச்சிருந்தா கோல் நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது, அதை பாருங்கள்.